வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணி தான் இந்த சேலரியும் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஜாப்பை பற்றி எந்தவித ஐடியாவும் எந்தவித நாலேஜுமே இருக்காது. எப்படி நான் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கவலையே கிடையாது. உங்களுக்கு ட்ரைனிங் வித் ஒர்க் இது ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா அந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. வயது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 45 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடி ஆர் டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித ஃபீஸும் கிடையாது, எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் இந்த ஜாப்பில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வீடியோக்குள்ளே ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாதான் இந்த ஜாப்புக்கு உங்களால் ஈஸியாக பயன்பெற்றிருக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மும் கிடைக்கும். ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பேஜுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்றதுல நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் திண்டுக்கல் பழனி அந்த ஏரியாக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அந்த திண்டுக்கலா பழனியா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். வித் இன்ஷியலோட உங்களோட ஃபுல் நேம் ப்ராப்பராக கொடுத்துட்டு நீங்கள் மேரேஜ் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் மேரேஜ் இன்னும் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேம் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி. நெக்ஸ்ட்டு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது மூணில் எது இருந்தாலும் சரி அதோட நம்பரை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நேட்டிவ் என்னவோ உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் இருக்கும் இல்லையா அவங்க டிஸ்ட்ரிக்டோட பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரீட் அண்ட் ஸ்பீக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தமிழில் எழுதவும் தெரியும் பேசவும் தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கிலீஷும் கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும்னா இந்த 2 இடத்துலையும் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு இங்கிலீஷில் படிக்க மட்டும்தான் தெரியும் பேச தெரியாது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு டிக் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 லாங்குவேஜில் உங்களுக்கு என்னென்ன பேசவும் படிக்கவும் தெரியுமோ அது 2ஐயும் நீங்கள் டிக் மார்க் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10th என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க, எங்கே படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 12th நீங்கள் அதே மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த டிகிரியோடதும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் 10th மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 10th மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை 10th 12th பிஜி கிராஜுவேட் எல்லாமே படிச்சிருக்கேன் அப்படின்னா அது எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் டெக்னிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் பண்ணீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணீங்க, என்ன சப்ஜெக்டில் பண்ணீங்க, என்ன கிரேட் எடுத்தீங்க அப்படின்றத போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் டெக்னிக்கல் கோர்சஸ் எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க.
நெக்ஸ்ட் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருடம் எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ சேலரி அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸையும் எம்டியாக விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு மேலே வந்து உங்களோட சிக்னேச்சர் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது, எங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 45 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். 45 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000 வரைக்கும் வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பல்நோக்கு உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இது வந்து சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்கும். சுழற்சி முறையை பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரு இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் 8 மணிலேருந்து விடிய காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு டைமிங் வந்து இருக்கும். டோட்டலாக நீங்கள் 12 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. முதல் சுழற்சி, 2ஆம் சுழற்சி. இதில் உங்களுக்கு எந்த சுழற்சி வந்து ஈஸியாக இருக்கோ அந்த சுழற்சியில் வந்து உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாதுகாவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 45 வயதுக்கு உள்ளதாக வந்து இருக்கணும். 45 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12,000 வந்து கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் சரி இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். இந்த ஜாப்பும் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் பணியாற்ற முடியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 12 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். காலை 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கும். 2ஆம் சுழற்சியை பொறுத்த வரைக்கும் மதியம் 8 மணிலேருந்து விடிய காலை 8 மணி வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வழக்கு பணியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இதற்கும் அதே மாதிரி தான் முதல் சுழற்சி, 2ஆம் சுழற்சி, 3ஆம் சுழற்சின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முதல் அண்ட் 2ஆம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வழக்கு பணியாளருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 சுழற்சி வந்து கொடுத்துருக்காங்க. முதல் சுழற்சியை பொறுத்த வரைக்கும் காலை 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். 2ஆம் சுழற்சியை பொறுத்த வரைக்கும் மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். 3ஆம் சுழற்சியை பொறுத்த வரைக்கும் இரவு 10 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து வெறும் நீங்கள் 8 மணி நேரங்கள் நீங்கள் வேலை செய்தாலே போதும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் எந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த ஜாப்போட நேமை இந்த இடத்துல நீங்கள் போஸ்ட் இருக்குல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதிட்டு ஸோ இதை நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸுக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது தெரியுமா, மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அறை எண் 88, தரைத்தளம், மாவட்ட ஆட்சித் தலைவர்லேருந்து இந்த பின்கோட்டுக்கு தெரியுமா, இதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 20/3/2025 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியலை, அப்ளை பண்ணுறதுல எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் தெளிவாக என்ன புரியலையோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட். முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.